பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் இந்த தாய்மார் தினத்தினுடைய இந்த ஆறின் வழியாக உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே உடைய உள்ளத்திற்குள்ளாக மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் யாவரும் இந்த வேளையிலே இணைந்து ஜெபித்து இந்த ஆறு நாம் ஆரம்பிக்கும்படியாக இருக்கிறோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான ஆண்டவரை ஓய்வு நாளிலும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பரிசுத்தமான பாதபடியிலே ஒரு முறை கூட ஆண்டவரை உம்முடைய தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் தாமே கடந்த வருஷத்தினுடைய தாய்மார் தினத்திலிருந்து இந்த வருஷத்தினுடைய தாய்மார் தினம் வரையிலும் ஆண்டவர் தம்முடைய அன்பு தேவ பிள்ளைகளை சுகபத்திரமாக நீர் காத்து சுகபத்திரமாக நீர் நடத்தி தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரின் ஜீவன் சுகம் பலனை கொடுத்து உம்முடைய பரிசுத்தமான ஆலயத்திலே ஜீவனுள்ள சாட்சியாக நிலை நிற்கும்படியாக தேவன் உதவி புரிந்தபடியினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரை சோதர பங்கு ஆண்டவரை சோதர பாகப்படுக்கிற இந்த ஆராதனையிலே ஆண்டவரை சோதர பங்கு கொண்டிருக்கிற கர்த்தருடைய தேவ பிள்ளைகள் அனைவரோடும் உம்முடைய பெருக்கமான மகிமையின் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் இந்த ஆன்லைன் வழியாக தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணங்களையும் இந்த சமயங்களையும் எண்ணி ஒரு முறை கூட உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நாங்கள் எடுக்கிறோம் அப்பா. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனான பிதாவே, ஆமீன். சென்ற காலத்தில் ஜெயம் பெற்றிட செய்த, சென்ற காலத்தில் ஜெயம் பெற்றிட செய்த ஜபத்தினாவியே எங்கள் அகத்திலூற்றும், ஜபத்தினாவியே எங்கள் அகத்திலூற்றும். வல்ல ஆவியே சுவாமி எங்கள் மீதிலே, வல்ல ஆவியே சுவாமி எங்கள் மீதிலே வந்திறங்கி வரம் தாரும் தேவ ஆவியே, வந்திறங்கி வரம் தாரும் தேவ ஆவியே. வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாகவும் கொண்ட எங்கள் சர்வ வல்லவரே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறார் ராஜா. கடந்த தாய்மார் தினத்தில் இருந்து ராஜா இந்த தாய்மார் தினம் வரையிலும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து ராஜா ஜீவன் சுகன் பலன் தந்து இந்த நேரத்திலும் அப்பா இந்த ஆராதனையிலும் எங்களை கலந்து கொள்ள என் தகப்பன் கிருபை செய்தமைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறார் ராஜா. அப்பா சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. அகில உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களையும் என் தகப்பன் இங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோஸ்தரிக்கிறார் ராஜா. இந்த நாளிலும் அப்பா அநேக தாய்மார்கள் பலகீனப்பட்டு இருக்கிறார்கள் ராஜா. பலகீனத்தோடு இருக்கின்ற தாய்மார்களுக்கு நல்ல சரீர சுக பலங்களை கொடுங்க தகப்பனே. தனிமையில இருக்கின்றதான தாய்மார்களுக்கு என் தகப்பனீரே தாயும் தகப்பனுமாய் இருந்து ராஜா பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக தாய்மார்கள் சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அப்பா. என் தகப்பன் தாமே சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும்
உம்முடைய கரங்களில் தருகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் என் தகப்பன் நல்ல சரீர சுகபலங்களை கொடுத்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாய்மார்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா சோஸ்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் உமக்குரிய பாதையிலே நாங்கள் வழி நடக்கவும் எங்களை நீங்க பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த சல்வேஷன் ஆர்மியை என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சணை சேனையிலே ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது ராஜா அவர்கள் நிமித்தம் அப்பா சோஸ்திரம் தேசத்து பிள்ளைகள் அப்பா சோஸ்திரம் ஒரு பெரிய நன்மையை பெற்றுக்கொள்ள ஏசப்பா உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மாகாணத்திலே இருக்கின்றதான ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா சோஸ்திரம் ஆண்டவரே. அவர்களை நீங்க இன்னும் அளவுக்கு அதிகமாக எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோஸ்தரிக்கிற ராஜா மீண்டும் ஒரு முறை அப்பா இந்த தாய்மார் தினத்திலே அப்பா சோஸ்திரம் இந்த இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம் அப்பா சோஸ்திரம். பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேத வாசிப்புகள், சொல்லுகின்ற சாட்சிகள், கேட்க போற சத்தியங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அப்பா சோஸ்திரம் ஆண்டவரே எங்க ஜபத்திற்கு நீங்க பதில் தரும்படியாக அன்பான இயேசுவின் திருப்பாதம் பணிந்து மண்டாடுகிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 11 31 வசனங்கள் வரை. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவள் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனமுள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டப்புரை உடுப்பிக்கிறதால் தன் வீட்டாரி நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தர்களிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. ஆமீன். வாசித்த வசனங்களால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்தில் சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். இன்று தாய்மார் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் என் தாயை பற்றி பேசுவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். என் தாய்க்கு நாங்கள் 3 பிள்ளைகள். என் மூத்த மகள் தான். எனக்கு அடுத்து 2 தம்பிமார்கள். எனக்கு 14 வயதில் என் தந்தை மரித்து போனார். என் தாய் தான் எங்கள் 3 பேரையும் வளர்த்தார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள். வளர்த்தது மட்டுமல்ல, நன்றாக படிக்கவும் வைத்தார்கள். எங்கள் தாய் எங்களுக்காக மிகவும் ஜெபம் பண்ணும் ஒரு தாய். இரவும் பகலும் பார்க்காமல் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும் ஒரு தாய். அந்த தாய்க்காக நாங்கள் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்லாமல் என் தாய் எங்களுக்கு தாய் மட்டுமல்ல, தாயும் தந்தையுமாகவும் உறவினராகவும் இருந்து வளர்த்தார்கள். அப்படிப்பட்ட தாய் இன்னும் நிறைய ஆண்டுகள் நல்ல ஒரு ஜீவனோடு இருக்க நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். எனக்காகவும் எங்கள் அம்மாக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணும்படி என் சிறிய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். நல்ல மேய்ச்சலில் எந்த
ஆன்லைன் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தாய்மார் தினத்திலே உங்கள் காண்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தாய் என்பவள் நமது வாழ்க்கையிலே மிகவும் மேன்மையானவள். தாய் இல்லாமல் உலகில் யாரும் இல்லை. எனவே இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் தாயை கனப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த தாய்மார் தினம் முதலிலே 1908 அமெரிக்காவில் உள்ள பிலடெல்பியா என்னும் இடத்தில் அன்னா ஜார்விஸ் அம்மையாரால் ஆரம்பிக்கப்பட்டது. அன்னா ஜார்விஸ் தனது தாய் இறந்த நாளை நினைவு கூறும்படியாக ஞாபகார்த்த ஆராதனை ஒன்று நடத்தினார்கள். அதில் அநேக பெண்கள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது அங்கு வந்த தாய்மார்களுக்கு தன்னுடைய தாய் விரும்பிய சிவப்பு ரோஜாவை கொடுத்து அவர்களை கௌரவித்தார்கள். இந்த அன்னா ஜார்விஸ் தாய் இறந்த சமயத்தில் அந்த நாட்டில் போர் நடைபெற்று கொண்டிருந்தது. உலக சமாதானத்திற்காக பெண்கள் ஜெபித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். தேசத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு போரின் பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி படை முயற்சி ஆராதனை ஒன்று நடத்தினார்கள். அப்பொழுது அன்னா ஜார்விஸ் அங்கு வந்திருந்த தாய்மார்களுக்கு சிவப்பு ரோஜாவை கொடுத்து கௌரவப்படுத்தினார்கள். அந்த நாளை தாய்மார் தினமாக கொண்டாடுவதற்கு முன்வந்தார்கள். இன்னமாக நம்ம பார்க்கும்போது 1914 அமெரிக்க ஜனாதிபதி உட்ரோ வில்சன் அதிகாரப்பூர்வமாக தாய்மார் தினமாக கொண்டாட அறிமுகப்படுத்தினார். அதன் பிற்பாடு நம்முடைய இரட்சணிய சேனையிலும் தாய்மார் தினத்தை வருடந்தோறும் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். வேதத்திலே தாய் என்கிற வார்த்தை 155 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய தாயை குறித்து சொல்லும் போது அவர் குறிப்பிடுகிறார், தேவனே, நான் இன்று உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என் தாய் என்று சொல்லி டிஎல் மோடி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தாய் 1000 ஆசிரியர்களை பார்க்கிலும் சிறந்தவள், என் முதல் பள்ளிக்கூடமே என் அம்மாதான் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட சிறந்த மேதைகளின் வாழ்க்கையிலும் ஒரு தாயே முன் உதாரணமாக இருந்திருக்கிறார்கள். அதே போல நம்முடைய வேதாகமத்திலே கட்டளைகளில் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அதுல முக்கியமான பிரதான கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி யாத்திரையாகம் 20:11 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு தாய் மதிக்கத்தக்கவள், கனத்திற்குரியவள் என்று சொல்லி வேதமே நமக்கு படிப்பிக்கிறது. தாய் என்று சொல்லுகிற வார்த்தையில் ஒவ்வொரு எழுத்துக்கும் அவருடைய குணங்கள் அடங்கி இருக்கிறது. தாய் என்பதற்கு ஆங்கிலத்திலே மதர் என்று அர்த்தம். ஒவ்வொரு எழுத்திற்கும் அவருடைய குணங்கள் அந்த எழுத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. MOTHER மதர் 6 எழுத்துக்கள் உள்ளது. அந்த 6 எழுத்துக்கள் முதல் எழுத்து M, மோடரேட்டர், மதிப்பு மிக்கவள் என்று சொல்லி நம்முடைய தாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஓப்பன்லி, கபடமில்லாதவள். T, டேலண்ட், திறமை மிக்கவள். H, ஹானஸ்டி, நேர்மையானவள். E, என்கரேஜ், தைரியம் ஊட்டுகிறவள். R, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு மிக்கவள். இப்படியாக அந்த 6 எழுத்துக்களும் 6 குணநலன்களை அது நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இவ்வளவு மேன்மைகளையும் தாய் என்கிற வார்த்தைக்குள்ளே தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறாள் ஒரு தாய். இப்படிப்பட்ட குணங்களை உடைய தாய்மார்களை நாம் வேதத்தில் அநேகரை காண முடியும். வேதத்திலே சில முக்கியமான தாய்மார்களையும் அவர்களுக்கு குணாதிசயங்களையும் இப்பொழுது நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். ஒன்று, முன்மாதிரியான தாய். அந்த முன்மாதிரியான தாய் எப்படி இருந்தால் தன்னுடைய பிள்ளையை வளர்த்தாள் என்று சொல்லி பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 1:5 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக சபைகளை உருவாக்கினவர், ஸ்தாபித்தவர். அவர் சொல்லுகிறார், உத்தம குமாரன் என அழைக்கப்பட்ட தீமோத்தேயுவுக்கு அவரை குறித்து சொல்லுவதற்கு முன்பதாக அவனுடைய தாயை குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த தாயையும் பாட்டியும் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மெச்சி பேசுகிறதை பார்க்க முடிகிறது. இதற்கு முந்தின வசனத்திலே இவர்களுக்குள்ள இருந்த விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மாயமற்ற விசுவாசம் ஆண்டவருக்குள்ளே வைத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தீமோத்தேயுடைய பாட்டியும் அவங்க அம்மாவும் அது ஆண்டவருக்குள்ள ஒரு விசுவாசம், நல்ல மாயமற்ற ஒரு விசுவாசம் வைத்திருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஐநேக்கையால் ஒரு யூத பெண்மணியாய் இருந்தால் தீமோத்தேயுடைய தாய். அவங்க கிரேக்க தகப்பனுக்கு அவங்க வாழ்க்கப்பட்டாங்க. தீமோத்தேயுடைய தகப்பனார் பெயர் கிரேக்கராய் இருந்தார். கிரேக்கர்
கிரேக்கருக்கு வாழ்க்கைப்பட்டாங்க. ஆனாலும் சிறு வயதிலே தன்னுடைய கணவனை இழந்த இவங்க பவுலின் சுவிசேஷத்தால் குணப்பட்டு சபையில் சேர்ந்தார்கள். பவுல் தனது சுவிசேஷ ஊழியத்தில் சேர்த்து கொள்ள மிகவும் ஆவல் கொண்டதற்கு காரணம் அந்த ஐநேக்கியாளிடத்தில் இருந்த மாயமற்ற விசுவாசம்தான். இவள் கிரேக்கரை மணந்த போதிலும் இவளது யூத பாரம்பரியத்தை மறக்கவே இல்லை. அதோடு தனது மகனை தீமோத்தேயை யூத பாரம்பரியத்தின்படியே வளர்த்து வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மேலும் இவள் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை அமைந்த போதோ அவள் உத்தம பெண்மணியாய் வாழ்ந்து வந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இவள் ஒரு நற்சாட்சி பெற்ற பெண்ணாகவும் இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒரு தீமோத்தேயுவுக்கு நல்ல ஒரு தாயா இருந்திருக்கிறாங்க. கடவுளுக்குள்ள ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு விசுவாசம் நிறைந்த பெண்மணியாய் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நமது விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சவாலாய் நாம் நிற்கிறவர்களாய் இருக்கிறோமாம். விசுவாசத்துல எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழுகிறோமா? எனக்கு அருமையானவர்களே, இன்று நமது தலைமுறைக்கு நாம் மாதிரியாய் இருக்கும் போது நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய தலைமுறைகளுக்கு ஒரு மாதிரியான தாயாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அவன் அன்னை வளர்க்கையிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீமோத்தேயுவை அவனுடைய அன்னை தாய் அழகாக நேர்த்தியாய் வளர்த்தார்கள். எனவேதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவும் அவனுடைய பெற்றோர்களை குறித்து மெச்சி பேசுகிறதை பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஆலோசனை கூறுகிற தாய். ஒரு தாய் பிள்ளைக்கு எல்லா விதத்திலும் ஆலோசனை கூறுகிறவளாய் இருக்க வேண்டும். வேதத்திலே நம்ம பார்க்கும்போது சாலோமோனுடைய தாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு ராஜாவின் தகுதி உடையவனாய் இருந்தோம். மதுபானத்தின் கொடுமை, ஏழைகளுக்கு உதவி செய்தல், நல்ல குணாதிசயம், ஸ்திரீயின் குணம் ஆகியவற்றை குறித்து தன் மகனுக்கு அறிவினை கூறினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னுடைய மகன் ராஜா, அவனுக்கு இதெல்லாம் எல்லாமே தெரியும் இல்ல, ஆனா அந்தந்த நேரத்துல தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆலோசனையை கொடுத்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் உலக காரியங்களை வளருவதற்கு எல்லா காரியங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளா என்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஆலோசனை கொடுக்கிறோமா? இன்றைக்கு அநேக வழியிலே நம்முடைய பிள்ளைகள் தவறி போவதற்கு காரணம் பெற்றோர்கள் நல்ல ஆலோசனைகளை கொடுக்காதது நிமித்தமாக இன்றைக்கு தவறி போனார்கள். அந்த பத்சேபாள் அவள் சொல்லுகிறாள், ஒரு ராஜாவின் தாயாக இருந்த போதிலும் தான் மகன் சீர்கட்டு போகக்கூடாது என்று சொல்லி மாறாக அவன் தலை சிறந்த ராஜாவாக பூமியில் வலம் வர வேண்டும் என்பதோடு அவன் ராஜ அந்தஸ்தில் இருந்த போதிலும் அவன் இருதயம் ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லியும் தன் தேவன் பேரில் கொண்டிருந்த பற்றையோ அல்லது தனது தேவனையோ மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி அவள் ஆலோசனை கூறுகிறாள். ஒரு ராஜாவா இருந்த போதிலும் அந்தந்த நேரத்திலே தன்னுடைய மகனுக்கு ஆலோசனை கொடுத்து நல்ல விதத்திலே அந்த பத்சேபாள் ஆலோசனை கொடுத்து நடத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக பரிதபிக்கிற தாய். நம்முடைய தாய் பரிதபிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் பிள்ளைக்காக. எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலே இருக்கிறதான காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவுதான் பார்வோன் அவர்களை ஒடுக்கினாலும் இவர்கள் பல்லுகி பெருகினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் பல்லுகி பெருகக்கூடாது என்று சொல்லி அந்த பார்வோன் ஒரு கட்டளை போட்டான், பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் நைல் நதியிலே போட்டு கொன்று விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த மோசேயின் தாயோ தேவ பிள்ளையை கொல்லுவதற்கு அவருடைய மனம் இடம் கொடுக்காதபடி அவள் தன்னுடைய பிள்ளையை 3 மாதம் ஒழித்து வைத்து மறுபடியும் அந்த பிள்ளையை பாதுகாக்க முடியாத ஒரு கட்டம் வந்தபோது அந்த பிள்ளைக்கு ஒரு நாணல் பெட்டியை செய்து அதிலே பிசினும் கீழும் பூசி அந்த பிள்ளையை அந்த பெட்டிற்குள்ளே வைத்து நதியோரமாய் அவள் நாணலுக்குள்ளே வைத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், தன்னுடைய பிள்ளை எப்படி ஆகிலும் காப்பாற்றப்பட வேண்டும், நிச்சயமாக காப்பாற்றப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. வேதத்திலே சொல்லப்படுகிறது, பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தாயினுடைய குடல் துடிக்கும் என்று சொல்லி. இங்கே இந்த மோசேயினுடைய மரணத்தை காணாதபடி, மோசே மறிக்க கூடாது, என்னுடைய பிள்ளை ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மோசேயினுடைய தாய் அழகாக ஒரு நாணல் பெட்டியை செய்து அதிலே பிசினும் கீழும் பூசி பிள்ளை அந்த பெட்டிக்குள்ளே வைத்து அந்த பிள்ளையை மிதக்க விட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நிமித்தமாக அந்த பிள்ளை பாதுகாக்கப்பட்டது, பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்க்கப்பட்டது.
எப்படிப்பட்டது ஆசீர்வாதமா இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு தாயினுடைய குணம் பரிதபிக்கிற ஒரு குணம். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பிள்ளையை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடி அதுடைய தாயினுடைய குடல் துடிக்கிறது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நாம் பார்க்கும்போது கடந்த நாட்களே, கடந்த சனிக்கிழமையிலே மத்திய பிரதேசம் ஜெய்ப்பூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சவுல்பூர் என்று சொல்ல பார்பி அணையிலே படகு சவாரி நடந்தது. படகு பிரயாணம் நடக்கும்போது நவல்பட்டு திருச்சியிலிருந்து கடந்து வந்த அந்த பிள்ளைகள் அந்த படகு ரொம்ப காற்று வீசினபடியினால அந்த படகு மூழ்கும் தருவாய் வந்தது. அந்த மூழ்கும் தருவாயில அநேக பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஆனால் ஒரு தாய் அந்த உயிர் பாதுகாப்பு கவசத்தை அவங்க போட்டுட்டு பிள்ளையை பார்க்கும்போது பிள்ளைக்கு கவசம் இல்லை. அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை கட்டி பிடித்து அரவணைத்து கொண்டு அவள் உயிர் தப்பி இருக்கலாம். ஏனென்று சொன்னால் உயிர் தப்பி பிழைக்கும்படியான கவசம் அவளுக்கு போடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பிள்ளைக்கு போடப்படாததுனால பிள்ளை நீரில் மூழ்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த தாயோ தன்னுடைய உயிரையும் பார்க்காதபடி அந்த பிள்ளையை மார்போடு கட்டி பிடித்து கொண்டு அவ்விதமாக 2 பேரும் மூழ்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் மிதக்கிறதான் அந்த வேளையில தாய் 4 வயது அந்த பிள்ளையை மார்போடு அடைத்து கொண்டு மரித்து கிடந்ததை பார்க்க முடிகிறது. ஒரு தாயினுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாய் இருக்கிறது. தாயினுடைய அன்புக்கு மேலாக வேற எந்த அன்பும் ஈடாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆவதாக நம்ம பார்க்கும்போது மத்திய எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 20வது வசனத்திலே ஒரு அம்மா ஏசப்பாவிடத்துல கேட்கிறாங்க, என்னுடைய ஒரு மகன் உம்முடைய வலது பாரிசத்திலும் இன்னொரு மகன் இடது பாரிசத்திலும் இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஏசப்பாவிடத்திலே கேட்டாள். எப்படிப்பட்ட ஒரு நல்ல உணர்வுகள் பாருங்கள். என்னுடைய பிள்ளை ஆண்டவருடைய வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் 2 ஆண் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருந்தது. இதுதான் தாயினுடைய அன்பு. எந்த தாயோ தன்னுடைய பிள்ளை பாவத்தை செய்து விழுந்து போகக்கூடாது என்று சொல்லிதான் எந்த தாயும் எண்ணுவாங்க. இந்த தாயை போல ஒவ்வொரு தாய்மார்களும் நம்ம எண்ணும் போது நம்முடைய பிள்ளைகள் பாவத்திற்குள்ளே கடந்து செல்ல மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இங்க வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 15வது வசனத்திலே தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று சொல்லி இஷ்டத்திற்கு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மொபைலுக்கு, டிவிக்கு, தவறான விளையாட்டுகளுக்கு, இன்னுமாக அநேக உலக பிரகாரமான காரியங்களுக்கு பிள்ளைகள் கடந்து செல்லும் போது, அதை செய்யும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நல்ல வழியிலே நடத்துகிற பெற்றோர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 35வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரெபேக்காள், ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள் 2 பிள்ளைகள் மூலமாக, யாக்கோபு ஏசாவின் மூலமாக என்னுடைய உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது, எனக்கு மனநோவாய் இருக்கிறது என்று சொல்லி அப்படி வேதனையை கொப்பளிக்கிறதை பார்க்க முடிகிறது. காரணம், அந்த பிள்ளைகளை நல்ல வழியிலே நடத்தாதது நிமித்தமாக, அந்த பிள்ளைகளுக்குள்ள வேறுபாடை உருவாக்கினது நிமித்தமாக அந்த தாய் அந்த வயதான நேரத்திலே சமாதானத்திற்குள்ள இல்லாதபடி மனநோவாய் இருந்தார்கள். உயிர் வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்களுடைய சூழ்நிலை காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் நீதிமொழிகள் 31:28 வாசிக்கும் போது பிள்ளைகள் பாக்கியவதி என்று சொல்லி தன்னுடைய தாயை சொல்லுவார்களாம். காரணம், அந்த தாய் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழும்போது, அந்த தாய் பிள்ளைக்காய் பரிதவிக்கும் போது, அந்த தாய் பிள்ளை மரிப்பதை காணக்கூடாது என்று சொல்லி பிள்ளையுடைய பாதுகாப்பிற்காக எதையாகிலும் செய்யும் போது, ஒரு மோசையினுடைய தாயை போல செய்யும் போது, அது மாத்திரமில்ல என்னுடைய பிள்ளை ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆலோசனைகளை சொல்லி வழி நடத்தும் போது நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். நம்முடைய புருஷன் அநேகம் ஸ்திரீகளை பார்க்கிறோம், நீ குணசாலிகள் என்று சொல்லுகிற அளவிற்கு, அவர்களை காட்டிலும் மேற்பட்டவள் என்று சொல்லுகிற அளவிற்கு புகழக்கூடிய அனுபவங்களை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு
ஒவ்வொரு நாளும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழுகிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகள் மத்தியிலே ஒவ்வொரு நாளும் பரிதாபத்தோடு அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். குழந்தைகளை இயேசுவுடைய சமூகத்திலே நம்ம கொடுக்கும் போது, பிள்ளைகளை இயேசுவுடைய சமூகத்தில் கொடுக்கும் போது பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் வளர்ந்து வருவார்கள். அந்த பிள்ளைகள் மூலமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். வேதத்திலே சொல்லப்பட்டது போன்று ரெபெக்காளை போல நான் மனநோவாய் இருக்கிறேன், என் உயிர் வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்காதபடி எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு சமாதானமான அனுபவங்களை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் எல்லா பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பிரியமாய் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாக யாத்திரையாகமம் 20 சொல்லப்பட்டது போன்று பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்தி தாயையும் தகப்பனையும் கனப்படுத்தி வாழும்போது இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் நீண்ட ஆயுசோடு வாழும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். இந்த வார்த்தையின் மூலமாய் நம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த தாய்மார் தின ஆராதனையிலும் நாங்கள் கடந்து வந்து உம்மை பாடவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்தீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையிலும் கூட நல்ல ஒரு செய்தியை கேட்கும்படியாய் உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழவும், பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிற ஒரு தாய்மார்களாய் இருக்கவும், பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல ஆலோசனை கொடுக்கிற தாய்மார்களாய் இருக்கவும், இன்னுமாக பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உடையவர்களாகவும் இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதன் மூலமாய் பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பிள்ளைகள் மூலமாய் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. நீ சொல்லி இருக்கிறீரே, பிள்ளைகள் துன்பம் உண்டாக பிறப்பதில்லை என்று சொன்னீரே அப்பா. எங்களுடைய சந்தோஷத்திற்காய் தந்த ஆண்டவர் ஐயா, பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கேட்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த தாய்மார் தினத்திலே அப்பா எல்லா தாய்மார்களையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. சமாதானம் இல்லாதபடி இருக்கிற தாய்மார்களுக்கு நீ சமாதானத்தை கட்டளையிடுவீராக அப்பா. பலகீனத்தோடு இருக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராகப்பா. பிள்ளைகள் இல்லாதபடி இருக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறோம். என்னை கனப்படுத்துவதற்கு பிள்ளைகள் இல்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறப்பா. அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இள வயது தாய்மார்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. இன்னுமாக எனக்கு கனப்படுத்துவதற்கு பெற்றோர் இல்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற தாய் தகப்பனை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளுக்கு தாயாய் தகப்பனாய் இருந்து நீர் அவர்களை தேற்ற போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த இரட்சணிய சேனைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரட்சணிய சேனை ஆசீர்வதிப்பீராக, இந்த தலைவர்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இன்னுமாக இந்த தாய்மார் தினத்தை எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாய் ஆண்டவரே மகிழ்ச்சியாய் கொண்டாடி மகிழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, தாய்மார்களையும் பிள்ளைகளையும் எங்கள் யாவரையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் இரக்க நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் யாவையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.